கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதவசனம் இப்படியா சொல்லுது. ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இது யாரு சொல்றாங்கன்னா, ரூத்த பார்த்து போவாஸ் சொல்றாரு. அந்த வசனம். இன்னைக்கு மருமக வந்து நெகோமி மாமியார், ரூத்து மருமக. இவங்க வந்து ஸ்தோத்திரம் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்திருக்கும்போது வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இன்னைக்கு இறந்து போயிட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இவங்க அந்த நெகோமிய பின்பற்றி வந்தாங்க. நெகோமிக்குள்ள யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். அவங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மருமகளுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அத பார்த்து அவங்க வந்தாங்க. வந்ததுனால அவங்க வாழ்க்கையில பாருங்க, மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கனங்களையும் செஞ்சாங்க. பிள்ளை இருந்தா செஞ்சிருப்பாருல்ல. அதனால நம்ப செய்யணும், அவங்கள தனியா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு மாமியாரோட வந்தாங்க. மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கனத்தையும் அவங்க செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, மாமியார் சொல்றாங்க நெகோமி, "நீ போ" அப்படி சொல்றாங்க. "உங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி போ" அப்படி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ எங்க போய் இருக்கிறியோ, நீ எங்க தங்குறியோ, நீ எங்க மரிக்கிறீங்களோ, அங்க தான் நான் இருப்பேன். நீ எந்த தெய்வத்த வணங்குறீங்களோ, அந்த தெய்வத்த தான் நான் வணங்குவேன். உண்மை இல்லாம நான் எங்க வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு யாருங்க இப்படி சொல்றாங்க மருமக? இன்னைக்கு நல்லா இருக்கும்போதே என்ன சொல்லிர்றாங்க, 1000 குறை சொல்றாங்க. மாமியார் வந்த உடனே வீட்ல என்ன பண்ணக்கூடாது, மருமக வந்த உடனே மாமியார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானால், பேசுவாரானால், இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருன்னா, இன்னைக்கு அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கனத்தையும் அந்த சகோதரி செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு என்ற நினைவு இருந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில போவாஸ் கண்களில கிருபை கிடைக்குது. அவர் தான் சொல்றாரு, கர்த்தராலே பாருங்க அவரு கூட அவர் புகழல. அவர் சொல்றாரு, "உன் செய்கத்தக்கதாக பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக." கர்த்தர் தாங்க மேன்மைப்படுத்திட்டு பாருங்க. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் நல்ல வாழ்க்கைய ரூத்துக்கு தராரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறகுது. அதுக்கு பேரு ஓபியத்ன்னு வைக்கிறாங்க. இந்த ஓபியத்து சந்ததியிலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகுறாரு. இன்னைக்கு யாரெல்லாம் தள்ளப்பட்டு கணவனால, பிள்ளைகளால, சொந்த பந்தங்களால தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உன்ன பார்த்து தான் சொல்றாரு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, உன் வாழ்க்கை மீண்டும் துளிரும். உன் வாழ்க்கை துளிரும். இழந்து போனது எல்லாம் கர்த்தர் உனக்கு யோபு போல இரட்டிப்பாய் உனக்கு தருவாரு. ஆண்டவருடைய நிழல்ல வந்துருங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கனத்த செய்யுங்க. உண்மையா இருங்க. ஒரு வேலை குடுத்தாங்கன்னா, அதுல உண்மையா இருங்க. டீ டம்ளர் கழுவ சொல்றாங்களா, உண்மையா பரிசுத்தமா கழுவுங்க. அ அதுலயே ஊத்தி ஊத்தி குடுக்காதீங்க. பெருக்க சொன்னாங்கன்னா, சுத்தமா பெருக்குங்க. ஆபீஸுக்கு போனா டைமோட போங்க. கொடுக்குற எல்லா அரசாங்க வேலையில, வீட்டு வேலையில, கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள, மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள உண்மையா இருங்க. கர்த்தர் ரூத்து போல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே! ஏசப்பா, இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா முடிஞ்சு போச்சு என்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு துளிர் விடட்டும். அவங்க வாழ்க்கையில இத கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல ஒரு சாட்சி கேட்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பெண்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்களுக்கு அற்புதம் செய்யுங்க. தள்ளப்பட்ட இலையில இருக்கிற இவர்களை உயர்த்தி வைப்பீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.